glycolysis. Glycolysis எங்க நடக்கும்? நம்மளுக்கு வந்து glycolysis cytoplasmலயே நடக்கும். For example, RBC எடுத்துக்கோங்க, sieve tube elements எடுத்துக்கோங்க. பெப் வந்து pyruvic acid மாறும்போது 2 ATP வெளிய வந்துச்சு. டோட்டலா வந்து 4 ATP வந்து எனர்ஜிவா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து 2 ATP எனர்ஜியா யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. சோ இது வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸ்கெலிட்டல் மசில்ல நடக்கிறது கூட லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன். அதனால தான் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப நிறைய பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப வலிக்கும். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒன் ஆஃப் த ஹை வெயிட்டேஜ் டாபிக் ஆஃப் கிளாஸ் 11 பயாலஜி NCERT ல ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ். இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா 2 क्वेश्चन வந்துட்டே இருக்கும் எவ்ரி இயர். நீங்க பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस, assertion reasoning questions, match the following, diagrammatic questions, cycle pathway, அந்த மாதிரி நிறைய क्वेश्चंस கேட்டிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 8 மார்க்ஸ் கேரண்டி. ஏன்னா 2 क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. அதனால சோ கைஸ், ஒரு சுக்ரோஸ் வந்து அதோட ஜெர்னி ஒரு பிளான்ட்டுக்குள்ள எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபைனலி கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் வாட்டரா எப்படி கம்ப்ளீட் ஆக்சிடேஷன்ல போயிடுச்சுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதாந்து நீட் வெற்றி. ஓகே, சோ கைஸ் ஆரம்பிக்கலாம். சோ கமிங் டு தி பாயிண்ட், glycolysis, fate of pyruvate, Krebs cycle. glycolysis cytoplasmலயே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் RBC எடுத்துக்கோங்க, sieve tube elements எடுத்துக்கோங்க. அதுல வந்து வேற செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே இல்ல, வரும் சைட்டோபிளாசம் தான் மெயின் அரீனா. அதுக்கு எனர்ஜி கொடுக்கிறது மெயின் glycolysis. glycolysis வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா 6 கார்பன் கார்பன் வந்து 2 3 கார்பன் கார்பனா பிரிய போறதுனால. சோ glycolysis நீங்க பாத்துட்டீங்கன்னா முதல்ல பிளான்ட்ல இருக்கிறதுனால சுக்ரோஸ்ன்னு சொல்றோம். பிளான்ட்ல வந்து நமக்கு சுக்ரோஸ் ஆதான் ஃபுட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஏன்னா சுக்ரோஸ் வந்து நான் ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா சுக்ரோஸ் இஸ் splitted into glucose plus fructose by the enzyme called invertase. இங்க வந்து இந்த என்சைம் NCERT ல கொடுத்த என்சைம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற வேற என்சைம்ஸ் எல்லாம் தேவையில்லை. இங்க இருக்கிறதெல்லாம் டோட்டல் 10 ஸ்டெப்ஸ். இந்த குளுக்கோஸ் நெஞ்ச நீங்க பாத்துட்டீங்கன்னா எதா இருந்தாலும், ஈவன் இந்த fructose, the sweetest form of sugar, which is also converted to glucose. Now the glucose is being converted to glucose 6-phosphate. இங்க வந்து ஒரு ATP யூஸ் ஆகிறது. இங்க ஒரு என்சைம் NCERT ல கொடுத்திருக்காங்க, ஹெக்ஸோகைனேஸ். ஹெக்ஸோனா 6, கைனேஸ் ன்னு சொல்றது வந்து எங்கெல்லாம் ATP யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கைனேஸ் ன்னு சொல்லி என்சைம்க்கு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் glucose 6-phosphate is converted to fructose 6-phosphate. fructose 6-phosphate to fructose 1,6-bisphosphate. இங்க என்ன டோட்டலா 2 ATP யூட்டிலைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் fructose 6-phosphate, fructose 1,6-bisphosphate, இது வந்து glyceraldehyde 3-phosphate dihydroxyacetone phosphate ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. dihydroxyacetone phosphate கொஞ்ச நேரம் கழிச்சு glyceraldehyde 3-phosphate ஆவே மாறிடும். ஏன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இது. சோ இப்போ வந்து நமக்கு 2 glyceraldehyde 3-phosphate வந்துச்சு. இந்த 2 glyceraldehyde 3-phosphate inorganic phosphate ஆட் ஆயிட்டு. ரிமெம்பர் இது வந்து NCERT ல இல்ல, ஆனா கண்டென்ட்ல கொடுத்திருக்காங்க. 2 inorganic phosphate யூட்டிலைஸ் ஆயிட்டு 1,3-bisphosphoglyceric acid மாறிடுச்சு. 2 1,3-bisphosphoglyceric acid வந்து நமக்கு 3 PGA மாறிச்சு. இதுக்காக 2 ATP எனர்ஜி வெளிய வந்துச்சு, 2 ATP எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 3 PGA தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் C3 சைக்கிள். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வந்துச்சா, போட்டோசிந்தசிஸ் ரிவர்ஸ் பண்ணா ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன் ரிவர்ஸ் பண்ணா போட்டோசிந்தசிஸ். இந்த 3 PGA வந்து 2 PGA-வா கன்வெர்ட் ஆகுது. இந்த 2 PGA வந்து பெப்பா கன்வெர்ட் ஆகுது. இந்த பெப் தான் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் ஃபார் C4 பாத்வே. ஞாபகம் வந்துச்சா? அதுக்கப்புறம் இந்த பெப், இங்க ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த 2 PGA பெப்பா மாறும்போது நம்மளுக்கு வந்து இங்க ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே வருது. இது வந்து கண்டென்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் டயக்ராம்ல இருக்கு, நீங்க பாருங்க. நிறைய பேர் இது பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பெப் வந்து பைருவிக் ஆசிடா மாறும்போது 2 ATP வெளியே வந்துச்சு. டோட்டலா வந்து 4 ATP வந்து எனர்ஜிவா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து 2 ATP எனர்ஜியா யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. இதனால நீங்க பாத்துட்டீங்கன்னா the net gain of ATP is 2 ATP. இதுல வந்து ஒரு ஸ்டெப்ல வந்து 2 NADH₂ வந்துச்சு. அந்த எந்த ஸ்டெப்னா அது, so glyceraldehyde 3-phosphate is converted to 1,3-bisphosphoglyceric acid. இங்க வந்து 2 NADH₂ ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிமெம்பர் one very important thing, photosynthesisனா NADPH₂ ன்னு சொல்றோம். சோ glycolysisனா NADH₂ ன்னு சொல்லணும். இது ரெண்டு தான் மெயின் டிஃபரன்ஸ், நம்ம ஞாபகமா வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டோட்டலா நீங்க பாத்துட்டீங்கன்னா 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. 10 ஸ்டெப்ஸ்ல நம்மளுக்கு வந்து 2 ATP யூட்டிலைஸ் ஆயிடுச்சு, 4 ATP எனர்ஜிவா ரிலீஸ் ஆயிடுச்சு, 2 NADH₂ ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு.
net gain of ATP என்னன்னா 2 ATP ன்னு தான் சொல்லணும். ஏன்னா NADH2 எனர்ஜி ரிலீஸ் பண்ணனும்னா கண்டிப்பா ETS க்கு தான் போணும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இப்போ நம்ம பாத்துட்டீங்கன்னா ஃபேட் ஆஃப் பைருவேட். பைருவேட்டுக்கு வந்து ஃபேட்ல ரெண்டு விதமான ஃபேட் இருக்கு. ஒன்னு வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இன்னும் வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பர்టిక్యులர்லி லாக்டோபாசில்லஸ் இதெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். பைருவேட் பிளஸ் NADH2 இங்க வந்து ரெண்டு NADH2 இங்க யூட்டிலைஸ் ஆயிடும். So pyruvate plus NADH2 is converted to lactate. இது வந்து 3 கார்பன் காம்பவுண்ட் லாக்டேட். அதுக்கு அப்புறம் பைருவேட் T கார்பன் காம்பவுண்ட் தான். இங்க வந்து நமக்கு ஒரே ஒரு என்சைம் வரும், லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ். இந்த என்சைம் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வைக்கணும். அதுக்கு அப்புறம் இன் கேஸ் ஆஃப் ஈஸ்ட், அதுக்கு அப்புறம் ஈஸ்ட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா pyruvate is converted to ethanol plus carbon dioxide. இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். நமக்கு வந்து கர்ட் ப்ரிப்பேர் ஆகறப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராது, ஆனா ஆல்கஹால் ப்ரிப்பேர் ஆகப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். ஏன்னா இங்க இருக்கிற என்சைம் வந்து பைருவேட் டீகார்பாக்சிலேஸ், ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ். இங்கேயும் இந்த ரெண்டு NADH2 யூட்டிலைஸ் ஆயிடும். எதெல்லாம் இங்க ரெண்டு NADH2 கிளைகோலைசிஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சோ அது இங்க யூட்டிலைஸ் ஆகும். அதனால இத்தனால் வரும். இத்தனால் இஸ் 2 கார்பன் காம்பவுண்ட். இது வந்து 13% மேல போயிடுச்சுன்னா ஈஸ்ட் அதுவே கில் பண்ணிடும். the product will kill the organism itself. அதனாலதான் நம்மளுக்கு வந்து வைன் அதுக்கப்புறம் பீர் வந்து நான் டிஸ்டிலேஷன். விஸ்கி, பிராந்தி, ரம், ஜின் இதெல்லாம் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த என்டையர் கிளைகோலைசிஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா கிளைகோலைசிஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபேட் ஆஃப் பைருவேட் நம்மளுக்கு வந்து வரும் less than 7% ஆஃப் எனர்ஜி மட்டும் தான் வரும். டோட்டல் 38ல இருந்து நீங்க 2 ATP மட்டும் தான் பாத்துட்டீங்கன்னா அது 7% தான், less than 7% ஆஃப் எனர்ஜி. சோ இது வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸ்கெலிட்டல் மசில்ல நடக்கிறது கூட லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன். அதனாலதான் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப நிறைய பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப வலிக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேஷன், மைக்ரோ இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதனாலதான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். வரும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நீங்க பாத்துட்டீங்கன்னா இது வந்து பைருவேட் will be transported to mitochondrial matrix. அந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நமக்கு லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த லிங்க் ரியாக்ஷன் இன்னொரு பேர் வந்து பைருவேட் டீகார்பாக்சிலேஷன். நீங்க அது பார்த்துட்டீங்கன்னா பைருவேட் டீகார்பாக்சிலேஷன்ல பைருவேட் பிளஸ் NAD பிளஸ் gives rise to acetyl CoA. So பைருவேட் பிளஸ் coenzyme A கண்டென்சேஷன் ப்ராசஸ்ல நமக்கு அசிடைல் CoA வரும். இதுல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். இப்போ வந்து நமக்கு ஒரு குளுக்கோஸ்ல இருந்து ரெண்டு பைருவேட் வந்துச்சு, அதனால ரெண்டு அசிடைல் CoA ஃபார்ம் ஆகும். சோ ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். நீங்க இங்க பாத்துட்டீங்கன்னா அசிடைல் CoA பிளஸ் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் பிளஸ் வாட்டர். ரிமெம்பர் இங்கேயும் வாட்டர் யூட்டிலைஸ் ஆகுது. இது கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டென்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ அசிடைல் CoA பிளஸ் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் சோ பிளஸ் வாட்டர் மூணும் சேர்த்துட்டு சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க ஒரு என்சைம் வரும், அதுதான் சிட்ரேட் சிந்தேஸ். சோ இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து திருப்பி டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் வரும். இங்கேயும் ஒரு NADH2 ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் இஸ் த only 5 கார்பன் காம்பவுண்ட் இன் தி என்டையர் கிரெப் சைக்கிள். இதுக்கு பேர் கிரெப் சைக்கிள்னு சொல்லுவாங்க, TCA சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த 5 கார்பன் ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் undergo again one decarboxylation process and releases NADH2 to produce succinyl CoA. இந்த சக்சினைல் CoA வந்து 4 கார்பன் காம்பவுண்ட். இந்த சக்சினைல் CoA ல இருந்து சக்சினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து இங்க இருந்து ஒரு GTP வெளியே வரும். இதுதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரைலேஷன். இது வந்து கப்பல்டு ரியாக்ஷன்ல திருப்பி இந்த GTP வந்து ATP ஆ மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சக்சினிக் ஆசிட் வந்து ஃபியூமரிக் ஆசிடா மாறும். இங்க வந்து ஒரு FADH ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபியூமரிக் ஆசிட் மாலிக் ஆசிட், இந்த மாலிக் ஆசிட் வந்து திருப்பி ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடா ரீஜெனரேட் ஆகும். இங்க ஒரு NADH2 வரும். இங்க வந்து டோட்டலா இந்த கிரெப் சைக்கிள் மட்டுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இடத்துல டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஒன்னு வந்து சிட்ரிக் ஆசிட் டு ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட், அதுக்கப்புறம் மாலிக் ஆசிட் அதுக்கப்புறம் ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் டு சக்சினைல் CoA. இந்த ரெண்டு இடத்துல டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். பைருவேட்ல இருந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா மூணு இடத்துல டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். சோ ஒன்னு வந்து இங்க பைருவேட் டு அசிடைல் CoA, அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் டு ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட், ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் டு சக்சினைல் CoA. சோ ஒரு குளுக்கோஸ்க்கு ரெண்டு வாட்டி கிரெப் சைக்கிள் நடக்கும். இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு வரும்னா இங்க பாருங்க, கிளைகோலைசிஸ் நெட் கெயின் ஆஃப் ATP is 2 ATP. கிளைகோலைசிஸ்க்கு வந்து நம்ம பார்ஷியல் ஆக்சிடேஷன் சொல்றோம். இல்ல குளுக்கோஸ் டு லாக்டேட், குளுக்கோஸ் டு இத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது வந்து இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் சொல்றோம். அதுக்கு நெட் கெயின் 2 ATP தான். கிளைகோலைசிஸ் அண்ட் பார்ஷியல் ஆக்சிடேஷன், இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், நெட் கெயின் இஸ் only 2 ATP. அதுக்கப்புறம் லிங்க் ரியாக்ஷன் பாத்துட்டீங்கன்னா லிங்க் ரியாக்ஷன்ல இருந்து ரெண்டு NADH2 வரும். ஏன்னா ஒரு குளுக்கோஸ்ல இருந்து ரெண்டு பைருவேட் வரனால. அதுக்கப்புறம் கிரெப் சைக்கிள் நீங்க பாத்துட்டீங்கன்னா 6 NADH2, 2 FADH2, 2 GTP. ஏன்னா ரெண்டு வாட்டி கிரெப் சைக்கிள் நடக்கிறதுனால டோட்டலா
நம்ம ரொம்ப ஈஸியா பாத்துட்டீங்கன்னா so 10 NADH2 total from entire glycolysis link reaction Krebs cycle glycolysis ல இருந்து 2 NADH2 link reaction ல இருந்து 2 NADH2 அதுக்கப்புறம் திருப்பி 6 NADH2 வந்து Krebs cycle ல இருந்து total 10 NADH2 இந்த 10 NADH2 into 3 ATP gives rise to 30 ATP வரும் 10 NADH ல இருந்து நமக்கு maximum 30 ATP வரும் அதுக்கப்புறம் 2 FADH2 into 2 ATP gives rise to 4 ATP so 30 ATP plus 4 ATP gives rise to 34 ATP plus 2 GTP இந்த 2 GTP வந்து 2 ATP ஆ கன்வெர்ட் ஆகும் அதனால டோட்டல் 34 ATP plus 2 ATP is equal to 36 ATP ஆனா சில புக்ஸ்ல வந்து 36 or 38 ன்னு போடுவாங்க ஏனா 38 ன்னு சொல்றது வந்து இதோட ATP கூட ஆட் பண்ணா இந்த கிளைகோலிசிஸ் ஓட நெட் கெயின் ATP ஆட் பண்ணா 38 ATP வரும் இல்லனா 36 ATP தான் வரும் so 36 or 38 both are same ஆனா அந்த ரெண்டு ATP எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த பைருவேட் வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு எடுத்துட்டு போறப்ப அதனால தான் அந்த 2 ATP யூஸ் ஆகும் சில புக்ஸ்ல அது கன்சிடர் பண்ணுவாங்க சில புக்ஸ்ல அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க சோ இதுதான் என்டையர் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கிறோம் சோ கைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த பிளான்ட் பிசியாலஜி ரொம்ப கஷ்டமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல குவிக் ரிவிஷனா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நன்றி உங்க சங்கீதா மேம்